Hi friends, welcome to Rihanna Designer channel. இந்த வீடியோல இந்த டிசைனர் ஃப்ராக் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ண போறோம் அப்படினத பார்க்கலாம் फ्रेंड्स. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த ஃப்ராக் வந்து 8 இயர் பேபிக்கு ஸ்டிட்ச் பண்றேன். சோ நான் 1.5 மீட்டர் கிளாத் எடுத்து வச்சிருக்கேன். ஃப்ராக்கோட ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்றதுக்கு நான் கிளாத் எடுத்து வச்சிருக்கேன். செஸ்ட் வந்து 24 inch. சோ ஃப்ரண்ட்க்கு மட்டும் நான் 12 inch கூட 2 inch எக்ஸ்ட்ரா வச்சு 14 inch அகலத்துல கிளாத் எடுத்துருக்கேன். ஃப்ரண்ட் கிளாத் மட்டும் எடுத்துக்கறனால கிளாத்தை வந்து ரெண்டா ஃபோல்ட் பண்ணி போட்டுருக்கேன். ஃபோல்ட் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு 8 இயர் பேபிக்கு ஷோல்டர் 4 inch மார்க் பண்ணாலே போதும். ஸோ 4 inch கூட 1/2 inch ஸ்டிச்சிங்க்கு வைக்கிறேன். ஸோ 4.5 inch மார்க் பண்றேன். இப்போ ஆர்ம் ஹோலும் 4.5 inch. அதுல வந்து மேலே நம்ம ஷோல்டருக்கு வந்து 2.5 inch அந்த எலாஸ்டிக் ஸ்டிப் கொடுத்துருவோம். ஃப்ரண்ட் பீஸ்ல 2.5 inch ஆர்ம் ஹோல் மார்க் பண்றேன். இப்போ ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் செஸ்ட் மார்க் பண்ணோம். செஸ்ட் வந்து 24 inch. 4ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6 inch. ஸோ 6 inch நம்ம ஆர்ம் ஹோல் லென்த் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல 6 inch மார்க் பண்ணிட்டு கூட 1.5 inch உள்ள கிளாத் விடுறதுக்கு மார்க் பண்றேன். இப்போ ஹைட் மார்க் பண்ணல. ஸோ மேல இருந்து ஹைட் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு 2.5 inch வந்து ஷோல்டருக்கு போயிடும் இல்லையா, ஸோ அதை விட்டுட்டு பேலன்ஸ் வந்து 13 inch லென்த் வைக்கிறேன். ஃப்ரண்ட் பீஸோட ஹைட் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ வேஸ்ட் மார்க் பண்ணணும். வேஸ்ட் வந்து 22 inch. அதை 4ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5.5 inch வரும். ஸோ வேஸ்ட் நம்ம ஹைட் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல வேஸ்ட் வந்து 5.5 inch மார்க் பண்ணிக்கிறேன். கூட வந்து 1.5 inch கிளாத் விடுறதுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஆர்ம் ஹோல் பாக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஆர்ம் ஹோல் பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் கர்வ் இந்த மாதிரி கர்வ் ட்ரா பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் கர்வும் அதுக்கப்புறம் சைடெல்லாம் லைன் போட்டுக்கிட்டேன். இப்போ ஆர்ம் ஹோல் கர்வும் இந்த சைடும் கட் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஷோல்டர் வந்து மேலே தனியாக ஜாயின் பண்ணணும். வந்து பேக் பீஸ் கட் பண்ண போறேன். பேக் பீஸ் கட் பண்றதுக்கு ஒரு அகலமான கிளாத் எடுத்துக்கோங்க. பேக்கோட செஸ்ட் வந்து 12 inch வரும். ஸோ அதோட கூட ஒரு 12 inch ஆட் பண்ணி 24 inch அந்த அளவுக்கு கிளாத் எடுத்துக்கோங்க. அகலத்துல கிளாத் எடுத்து மேலே வந்து ஒரு 1 inchக்கு விட்டுறேன். ஏன்னா மேலே பேக் சைடு மேல் வந்து மடிச்சு ஸ்டிச் பண்ணணும். 1 inch விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணோம் இல்லையா, அது ஃப்ரண்ட் கட் பண்ண அந்த ஆர்ம் ஹோல் சைடு கிளாத் இருக்கும் இல்லையா, சைடு கிளாத், அது வச்சு அந்த ஃப்ரண்டோட ஹைட் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஹைட் மார்க் பண்ண நமக்கு ஃப்ரண்டோட ஹைட்டும் பேக்கோட ஹைட்டும் ஈக்குவலா வந்துடும். ஸோ மேலே வந்து மடிச்சு ஸ்டிச் பண்ணிடணும். கீழே வந்து இந்த இடத்துல ஒரு 1/2 inchக்கு இந்த எலாஸ்டிக் த்ரெட் எலாஸ்டிக் இருக்கு இல்லையா, அதுல ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம ஃப்ராகோட கீழ்பகுதி கட் பண்ண போறோம். கீழ்பகுதி வந்து கிளாத்தை வந்து 4ஆ மடிச்சு போட்டுக்கிட்டேன். உங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க. டோட்டல் ஹைட் வந்து 40 inch. அதுல வந்து 12 inch வந்து மேல் பகுதியில வச்சுட்டேன். அதுக்கப்புறம் 22 inch தான் நான் கீழ்பகுதி வைக்கிறேன். அதுக்கு கீழ்பகுதியில அதுக்கு கீழே வந்து ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு 6 inch வைப்பேன். ஸோ நான் கீழ்பகுதி இந்த ஃப்ராகோட கீழ்பகுதி வந்து 22 inch, ஸ்டிச்சிங்க்கு 1 inch வச்சு 23 inch மார்க் பண்ணுறேன். ஹைட்டு மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதோட வேஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வைங்க. 4ஆ மடிச்சு போட்ட கிளாத்க்கு மேலே வச்சு இந்த மாதிரி அப்படியே கிராஸாக கீழ்பகுதி மார்க் பண்ணி அப்படியே கட் பண்ணிடலாம். கீழே வந்து ஒரு சின்னதாக கர்வ் மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த மார்க் பண்ணதை கட் பண்ணிடலாம். இப்போ கீழ்பகுதி வந்து இந்த மாதிரி வச்சு கட் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணால் மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே கிராஸா வரும். கீழே வந்து நம்ம இந்த இடத்துல எலாஸ்டிக் வச்சு ஒரு மாதிரி சுருக்க மாதிரி கொடுக்க போறோம் ஃப்ரண்ட்ல மட்டும். அதுக்கு கீழே வந்து 2 layers வந்து பீட்ஸ் வச்ச கிளாத் வந்து ஜாயின் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நான் எவ்வளோ மெஷர்மெண்ட் வேணும்னு எடுத்துக்கிறேன். அதுக்கு டோட்டலா ரவுண்டு 42. அந்த 42 வந்து டபுளா இருக்க மாதிரி கிளாத்தா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு கரெக்டா வந்துடும். ஃபர்ஸ்ட் பெரிய லேயர் வந்து 6 inch வைக்கிறேன். கூட 1 inch கீழே மடிச்சு தப்போம். ஸோ 7 inchக்கு இந்த பெரிய லேயருக்கான கிளாத்தை அகலமா எடுத்துக்கிட்டேன். அதுக்கு மேல வந்து அதோட பாதி 3 inch கூட 1 inch மடிச்சு ஸ்டிச் பண்றதுக்கு வச்சு 4 inch நீளமான கிளாத் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ராக்ல வந்து ஃப்ரண்ட்ல அதுக்கப்புறம் ஷோல்டர் கிட்டலாம் த்ரெட் எலாஸ்டிக்ல கிளாத் வந்து ஸ்டிச் பண்ணி நம்ம ஜாயின் பண்ண போறோம். ஸோ அதுக்காக அந்த ஆர்ம் ஹோல் ஷோல்டர் அந்த அளவெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. 18 inch வருது எனக்கு. ஸோ 18 டபுளா எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு கிளாத் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஷோல்டருக்கு தனியாக நீங்கள் எந்த அளவுக்கு ஷோல்டர் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கிளாத் எக்ஸ்ட்ரா எடுக்கணும். இதோட கிளாத் வந்து இந்த நீளமான கிளாத்தோட அகலம் வந்து 4 inchக்கு எடுத்துக்கிறேன். ஏன் 4 inchனா 2 சைடும் மடிச்சு ஸ்டிச் பண்ணிட்டு சென்டர்ல வந்து த்ரெட் எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணுவேன். இப்போ நம்ம ஃப்ராகோட ஃப்ரண்ட் பீஸு, பேக் பீஸு, ஃப்ராகோட கீழ் வைக்கிற அந்த அம்ப்ரெல்லா கிளாத்து, அதுக்கப்புறம் ஷோல்டருக்கு வைக்கிற ஸ்ட்ரிப்பு, கீழே வந்து ப்ளீட்ஸ் கொடுக்கறதுக்கான 2 layer கிளாத் எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நான் ஃப்ரண்ட் சைடு தான் ஸ்டிச் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த ஆர்ம் ஹோலும் ஷோல்டர் கிட்டையும் பிசர் இருக்கதை ஃபினிஷ் பண்ணிடலாம். இதை ஃபினிஷ் பண்றதுக்கு கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸை வந்து கரெக்டான சைடு வச்சுட்டு இந்த கிராஸ் பீஸை வந்து பேக் சைடு வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி மேலே வச்சு ஸ்டிச் பண்ண போறோம். இப்போ இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வந்து கரெக்டான சைடு ஜாயின் பண்ணிட்டு இந்த பேக் சைடு திருப்பணும். ஸோ நல்லா திரும்புறதுக்கு கட் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 inchக்கு மடிச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லா மடிச்சு பேக் சைடு அப்படியே ஓரத்துல ஸ்டிச் பண்ணிடலாம்.
இப்போ ஃப்ரண்ட் பீஸோட ஆர்ம் ஹோலும் ஷோல்டரும் இந்த மாதிரி நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி இருக்கும். இப்போ பேக் சைடு பீஸ் ஃபினிஷ் பண்ணணும். இப்போ பேக் சைடு வந்து மேலே பகுதியில் மடித்து ஸ்டிச் பண்ணணும். பிசுறு இருக்கும் இல்லையா, ஸோ 2 மடிப்பு மடித்து அப்படியே ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி பேக் சைடோட பீஸை மேலே வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ராகோட ஃப்ரண்ட் பேக் எல்லாம் பிசுறு இல்லாமல் ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆர்ம் ஹோலில் ஷோல்டர்ல எல்லாம் ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த எலாஸ்டிக் த்ரெட்டை வச்சு ஸ்டிச் பண்ண போகிற ஸ்டிப் வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த 2 கார்னர்லையும் பிசுறு இருக்குது. ஸோ அந்த 2 கார்னர் பிசுறையும் மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கிளாத்ல 2 ஓரத்துலையும் மடித்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த எலாஸ்டிக் த்ரெட் இருக்கு இல்லையா, அந்த எலாஸ்டிக் த்ரெட்டை வந்து இந்த மாதிரி பாபின்ல சுற்றிட்டு இப்போ கேசினோட இந்த ஸ்க்ரூ இருக்கும், அந்த ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள நம்ம நார்மல் த்ரெட் எப்படி போட்டு இழுப்போமோ அதே மாதிரி இந்த எலாஸ்டிக் த்ரெட்டையும் போட்டு இழுத்து பார்க்கணும் கரெக்டாக வருதா அப்படின்ட்டு. இப்போ பாபின் கேஸை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ சென்டரில் அப்படியே ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ ஸ்டிச் பண்ணும்போது பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அப்படியே அந்த எலாஸ்டிக் த்ரெட்டில் அப்படியே சுருக்கமாக வரும். ஸோ இதை தான் நம்ம ஆர்ம் ஹோல் ஷோல்டர் கிட்டெல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த கிளாத்தை. ஸோ இதே மாதிரி நம்ம எடுத்திருந்த அந்த கிளாத் ஃபுல்லாக அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எலாஸ்டிக் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ண கிளாத் வந்து இந்த மாதிரி அழகா சுருக்கமாக வரும். இப்போ இதே எலாஸ்டிக் த்ரெட்டை வச்சு தான் நம்ம இப்போ பேக் சைடும் அந்த எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணணும். பேக் சைடு கிளாத் இருக்கு இல்லையா, அது வந்து ½ இன்ச்சுக்கு கேப் விட்டு ஸ்டிச் பண்ணிடணும். இங்கே ½ இன்ச்சுக்கு விட்டீங்க அப்படின்னா ½ இன்ச்சுக்கே கேப் விடணும். இல்லை 1 இன்ச்சுக்கு விடுறீங்க அப்படின்னா 1 இன்ச்சுக்கு கேப் ஈக்குவலாக அந்த அளவுக்கு கேப் விட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட், நான் பேக் சைடு வந்து இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணதும் கிளாத் அப்படியே சுருங்கின மாதிரி இருக்கும். வந்து எலாஸ்டிக் தான் நம்ம போடும்போது நம்ம பாடி ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அது வந்து விரிஞ்சு கொடுத்துரும். ஸோ இப்போ பேக் சைடு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் சைடில் வந்து இந்த எலாஸ்டிக் த்ரெட் வச்சு ஜாயின் பண்ண இந்த பீஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஷோல்டர் கிட்ட கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ண நல்லா சுருக்கமாக இந்த மாதிரி வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிடணும். இப்போ ஷோல்டர் கிட்ட ஜாயின் பண்ணிருக்கோம். பேலன்ஸ் இருக்க பீஸை வந்து கட் பண்ணிட்டு அதே பீஸை வந்து இந்த ஆர்ம் ஹோல் கிட்ட இருந்து ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம கட் பண்ண அந்த பேலன்ஸ் பீஸை வந்து இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் கிட்ட இருந்து வச்சு அப்படியே ஆர்ம் ஹோல் கவுக்கு மேலேயே வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து அப்படியே விடணும். அதான் நம்மளுக்கு ஷோல்டருக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் இங்க கொஞ்சம் சுருக்கமாக தான் இருக்கும். அது வந்து நம்ம ட்ரெஸ் போடும்போது கரெக்டா வந்துடும் நம்ம பாடி ஷேப்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இந்த கிளாத் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம அப்படியே ஷோல்டரா வச்சு பேக் சைடு கிளாத்தோட ஜாயின் பண்ணணும். இப்போ பேக் சைடு இந்த எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ண கிளாத் இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அது வந்து இந்த மாதிரி 2ஆ மடிச்சுட்டு நம்ம எந்த இடத்துல அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணணும் அப்படின்றத மார்க் பண்ணணும். ஸோ 2ஆ மடிச்சுட்டு சென்டர்லேருந்து நான் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணி நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஷோல்டரோட லென்த் மார்க் பண்ணணும். இது வந்து ரொம்ப பெரிய கிளாத்தா இருக்கு. ஸோ நம்ம கரெக்டாக நம்ம ஷோல்டருக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அது மார்க் பண்ணணும். நான் வந்து 2.5 இன்ச்சு ஃப்ரண்ட்டுக்கு 2.5 இன்ச்சு பேக்குக்கு 2.5 இன்ச்சு டோட்டலாக நான் 5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இப்போ 5 இன்ச்சு எந்த இடத்துல மார்க் பண்ணணும் அந்த இடத்து மேலே அந்த கிளாத்தை வந்து கரெக்டாக நம்ம பேக் சைடோட மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ணிடணும். இப்போ ஒரு சைடு பாருங்க, ஷோல்டர் ஃப்ரண்ட் பேக் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு இதே மாதிரி 2 சைடும் ஜாயின் பண்ணிடுறேன். 2 சைடு ஷோல்டரையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். சைடு ஸ்டிச் பண்ணணும். சைடு வந்து நம்ம ஆர்ம் ஹோல் இருக்கு இல்லையா, பேக் சைடோட அந்த கிளாத்தும் இந்த மாதிரி 2 ஈக்குவலாக வச்சு அப்படியே 1 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணி டபுள் தையல் போட்டுக்கலாம். இப்போ நான் 2 சைடும் ஸ்டிச் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சைடு ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் சைடில் திருப்பி பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட் சைடில் திருப்பினதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃப்ராகோட மேல் கிளாத் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் பேக்கு ஜாயிண்ட் ஆகி பேக் சைடில் அந்த எலாஸ்டிக் இருக்கும், ஃப்ரண்ட்ல வந்து பிளெயினாக இருக்கும். மேல் சைடு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ கீழ் சைடு கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த கிளாத்தை வந்து இந்த மேல் சைடு கிளாத்தோட ஜாயின் பண்ணோம் இல்லையா. கீழ் சைடில் நீங்கள் இந்த ஃப்ராக்ல பார்த்துருப்பீங்க, கீழே வந்து அதே மாதிரி நம்ம சுருக்கம் மாதிரி கொடுத்துருப்பேன் பாதி தூரம். ஸோ அந்த பாதி தூரம் சுருக்கம் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி நம்ம கீழே கட் பண்ணியிருந்த கிளாத்தை ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் எடுத்து 2ஆ ஈக்குவலாக மடிச்சு போட்டு அதோட சென்டர் மார்க் பண்ண அந்த வேஸ்ட் கிட்ட சென்டர் மார்க் பண்ணிட்டு அந்த சென்டர்ல இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் கீழே வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எதுக்கு போறோம்னா, இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் நான் வந்து பாதி தூரம் வரைக்கும் அந்த எலாஸ்டிக் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணி சுருக்கம் கொடுக்க போறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு இதை வந்து இன்னொரு சைடும் நான் பேக் சைடு திருப்பி இந்த மாதிரி அந்த லைனோட ப்ரெஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ 2 சைடும் லைன் வந்துருச்சா, இந்த கீழ் பகுதியில இருந்து உங்களுக்கு எந்த அளவு லென்த் வேணுமோ பாதி தூரம் வரைக்கும் வேணும்னா பாதி தூரம் வரைக்கும் ஸ்டிச் பண்ணுங்க. இல்லை பாதி தூரத்துக்கு மேலே ஒரு 3/4 அளவுக்கு வேணும் அப்படின்னா 3/4 அளவுக்கு ஸ்டிச் பண்ணி அப்படியே எடுத்துருங்க. பாதி தூரத்துக்கு மேலே நான் ஸ்டிச் பண்றேன். நான் லைன் போட்டிருந்தா அந்த லைனுக்கு மேலேயே அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டிச் பண்ணும் போதே உங்களுக்கு அந்த இடத்துல சுருக்கம் வர்றது தெரியும். இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து எலாஸ்டிக் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளாத் வந்து சுருங்கிதான் இருக்கும்.
இப்போ ஃப்ரண்ட் சைடு முடிச்சதுக்கப்புறம் இப்போ பேக் சைடு கிளாத் வச்சு சைடு ஜாயின் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட்டும் பேக்கும் வச்சு 1 இன்ச்சுக்கு நான் சைடு ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ கீழ்ப்பகுதியும் சைடு ஜாயின் பண்ணி ஃபுல்லாக முடிச்சிட்டேன். மேல் பகுதியும் சைடு ஜாயின் பண்ணி ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ கீழ்ப்பகுதியும் மேல் பகுதியையும் ஜாயின் பண்ணணும். இப்போ கீழ்ப்பகுதியும் மேல் பகுதி கரெக்டான சைடு இருக்கு. இப்போ ஜாயின் பண்ணும்போது நம்ம கீழ்ப்பகுதியும் மேல் பகுதியும் பேக் சைடு திருப்பிக்கணும். இப்போ இந்த மாதிரி பேக் சைடு திருப்பி போட்டுட்டு இப்போ சைடு ஜாயிண்ட் இருக்கும் இல்லையா, இப்போ கீழ்ப்பகுதியோட சைடு ஜாயிண்ட்டோ மேல் பகுதியோட சைடு ஜாயிண்ட்டோ ஒரே இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. கீழோட ஃப்ரண்ட்டும் மேலோட ஃப்ரண்ட்டும் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கீழோட ஃப்ரண்ட் அந்த சுருக்கம் இருக்காது ஸ்கர்ட்ல, மேல வந்து அந்த பிளெயினா இருக்காது. ஸோ ரெண்டும் ஈக்குவலா வச்சுக்கிட்டு அப்படியே அந்த ஜாயிண்ட் கிட்ட இருந்து அப்படியே ஃபுல்லா ரவுண்டா ஸ்டிச் பண்ணிடணும். இந்த மாதிரி நான் ரவுண்டா ஸ்டிச் பண்ணிட்டேன். பேக் சைடு வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும், அப்பதான் நமக்கு அந்த ஸ்டிச் வந்து பேக் சைடில் விழும். ஸோ ஃப்ரண்ட் சைடு வந்து ஃபுல்லா மேல் பாட்டும் கீழ் பாட்டும் ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இப்போ கீழ் பார்ட் ஸ்கர்ட்க்கு கீழே வந்து நம்ம அந்த லேயர் ப்ளீட்ஸ் கொடுக்க போறோம் இல்லையா, ஸோ அந்த லேயர் ப்ளீட்ஸ்ல ஒரு சைடு வந்து நான் மடிச்சு 2 லேயர்ஸ்லயும் கீழ் சைடு வந்து மடிச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் லேயர்ல வந்து கீழே வந்து அந்த 6 இன்ச் கிளாத் இருக்கணும். அதுக்கு மேல வந்து நம்ம 3 இன்ச் எடுத்திருந்தோம் இல்லையா, அந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி மேல வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே நீங்க ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்போ 2 கிளாத் இருக்கிறத வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஈஸியா இருக்கணும்ன்றதுக்காக 2 கிளாத்தையும் அப்படியே ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கர்ட் பார்ட்டோட ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நான் கேதர்ஸ் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ ஸ்கர்ட் பார்ட் கூட ஜாயின் பண்ணிடுறேன். இப்போ ஸ்கர்ட் வந்து பேக் சைடு தான் திருப்பி போட்டிருக்கேன். அதுக்கு கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் கிளாத்தை விட்டுட்டு அப்படியே அந்த 2 ஸ்கர்ட் பார்ட்டையும் அந்த ப்ளீட்ஸ் வச்ச கிளாத்தையும் ஒன்னா வச்சு எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்ததுன்னா அப்படியே ப்ளீட்ஸ் வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிட்டு இப்போ லாஸ்ட்ல வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ இந்த ப்ளீட்ஸ் வச்ச கிளாத்ல வந்து ஓப்பன் இருக்கும் இல்லையா, அதை இந்த மாதிரி கரெக்டா அந்த அகலத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சு அப்படியே இந்த ஓப்பனை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் ஓப்பன் இருக்கும், ஸோ அதையும் அப்படியே ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ வந்து இந்த மாதிரி கீழே வந்து அழகா ப்ளீட்ஸ் வச்சு இந்த லேயர் கிளாத்தும் ஜாயின் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைனர் கிளாத்தோட ஸ்டிச்சிங் முடிஞ்சிருச்சு. அது வேர் பண்ணதுக்கப்புறம் பாருங்க அந்த எலாஸ்டிக்லாம் அழகா இந்த ஷோல்டர் கிட்ட அதுக்கப்புறம் கீழே எல்லாம் அழகா சுருக்க மாதிரி வந்து அழகா இருக்கு ஃப்ராக் பார்க்கும் போதே. இந்த டிசைனர் ஃப்ராகோட ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ரிஹானா டிசைனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ்.